வணக்கம். இந்தியா கிளாஸை தொடங்குவோமா? சார் கிளியர். ஓகே ஓகே சரி, நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்கள் என்று சொன்னா, சரி இப்படி நீங்கள் ஏன் இவ்வளவு தேடுதல்கள் செய்கிறீங்கள் என்று சொன்னா, இதுக்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சத்திய பிரமாணம் செய்து ஒரு சட்டத்தரணியா வரணும் என்றதுக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு பாடுபட்டு மேபி உங்களுக்குரிய சட்டத்தரணியா பிராக்டிஸ் பண்ற லைசன்ஸுக்காக லோ காலேஜின் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறீங்க. இதுல பெரும்பாலான ஆக்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி கேண்டிடேட்ஸா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மெமரி கேம். அப்ப நீங்கள் ஒரு மெமரி கேமை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்படி இருந்து விளையாடணும். உங்களுக்கு அப்படியே போயிருக்கேக்க கேள்வி தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரியுதுண்டா, பின்னால என்ன செக்ஷன் நம்பரும் செக்ஷன் கண்டனம் கேஸ் லோவும் எழுதணும். விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் பாடமாக்கியதான் ஆகணும். இது இந்த பணிவான விளக்கம். சரி, உங்களோட வியூ என்ன, எந்த வியூ என்னன்றதை சொல்லியிருக்கு. நீங்கள் இப்படி மகிழ்ச்சியாக ஒரு ப்ரௌடா ஒரு சட்டத்தரணியா நிக்கணும் என்று நினைச்சிருப்பீங்க. அது சரி. அதுக்கு அந்த மெமரி கேம் விளையாடணும். அந்த மெமரி கேம் விளையாடுறது எப்படி என்றா, நீங்கள் இப்படி யோசிச்சு கொண்டிருப்பீங்க, கூலா அப்படி ஒரு கண்ணை மடிச்சு கொண்டு சிம்பிளா முடிச்சிடலாம் என்று. இதுதான் அநேகமா ஓப்பன் யூனிவர்சிட்டியில கன பேர் பார்த்தது. கடைசி நேரம் படிப்பினம், நோட்ஸை எடுப்பினம், கடகடன்று எழுதி போட்டு வரையினா நல்ல ரிசல்ட்ஸும் வரும். அந்த நினைப்போட வந்தீங்களா சில வேளையில சறுக்கும். ஏனென்றா கிட்டத்தட்ட அந்த சோதனை எழுதி போட்டு வாராக்கள்ன்ற ஃபீலிங் அல்லது அதை படிக்க இருக்கிறாங்கன்ற ஃபீலிங் இப்படித்தான் இருக்கிறது. அப்ப நீங்கள் எவ்வளவு ஒர்க் பண்றீங்கள் என்றதை பொறுத்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணலாம். எனக்கு தெரிய எக்ஸாம் எழுதுறதுல ஒரு 5-6 பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல, அதாவது நான் இந்த ஜெஃப்னா க்ரௌடுக்கு வச்சுக்கொண்டு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச க்ரௌடை மட்டும் வச்சுக்கொண்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணிக்கணும். இதை விட ஓவராலான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30% தான் பாஸ் பண்றாங்க எக்ஸாம் எழுதுறதுல. 70% ஆனாக்கள் ஃபெயில் விடுகினோம். ஆகவே நீங்கள் அந்த 30% வரப்போறீங்களா 70% வரப்போறீங்களான்றது நீங்கள் இப்படி வேலை செய்றீங்களா இப்படி வேலை செய்றீங்களா என்றதுதான் இருக்கு. சரி, அப்ப இப்படி ஒரு பில்டப் போட்டா இந்த ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு லோ காலேஜில் நாங்கள் என்னத்தை படிக்கணும்டா 8+1 ஃபைனல் இயருக்குரிய 8 பாடங்களும் ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள ஒரு பாடத்தை நீங்கள் பாஸ் பண்ணினாத்தான் அட்டோர்னியட் லோவுக்குரிய லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல முதலாவது பாடம் கிரிமினல் லோ. சிவில் ப்ரொசீஜர் ஸ்ரீனிகா ரைகம் கோரலே என்ற மிஸ் எடுத்தவா. அடுத்தது லோ ஆஃப் எவிடன்ஸ் ஞானஹாசன். அடுத்தது கமர்ஷியல் லோ 1 என்று வர்த்தக சட்டம் இருக்குது. கமர்ஷியல் லோ 2 என்று இருக்குது, வர்த்தக சட்டம் 2. கிட்டத்தட்ட நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சது தான். சில பேருக்கு இந்த கமர்ஷியல் லோ 2 என்னட்ட படிச்சிருப்பீங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சதும் லோ காலேஜில் படிக்க போறதுக்கு இடையில நெருங்கிய சம்பந்தம் இருக்கும். கமர்ஷியல் லோ 2ல சோகோவும் ஷிப்பிங் லோ வந்து கொஞ்சம் வரும். அடுத்தது கன்வெயன்சிங் வந்து ஒரு உறுதி வரைகிறது, அதாவது ஒரு நொத்தாரிஸாக ஒரு ஆள் கடமை புரியணும் என்றா அவர்களுக்கு எந்த சட்டம் கவர்ன் பண்ண வேண்டும். அடுத்தது ட்ரஸ்ட் அக்கவுண்டிங், புக் கீப்பிங் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இந்த ட்ரஸ்ட் அக்கவுண்ட் அண்ட் புக் கீப்பிங்ன்றது ஏஎல் அக்கௌண்ட்ஸ் படிச்சாக்களுக்கு பேங்க் ரீகன்சிலியேஷன், ப்ராஃபிட் லாப நட்ட கணக்கு, ஐந்தொகை, இதுக்கு மேலதிகமாக ஒரு சொலிசிட்டர் அக்கவுண்ட் அல்லது கூதல் கணக்கு என்று சொல்றது தமிழ்ல, அது இருக்கும். எதிக்ஸ் என்றது ஒரு ஆள் என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது பாடங்களை பற்றி சொல்லலாம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ன்றது நீங்கள் ஃபீனைல் கோட் படிச்சிருப்பீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில. அந்த தண்டனைக்காக எப்படி நீதிமன்றத்துல வழக்கு தொடக்குறன்ற நடவடிக்கை முறைகளை பற்றி படிக்கிறது தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது எப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுண்டு. அதே மாதிரி ரெண்டாவது சிவில் ப்ரொசீஜர் கோட்ல
குடியியல் வழக்குகள், அதாவது குற்றவியல் வழக்கு, குடியியல் வழக்கு. அப்ப குற்றவியல் வழக்கு ஒன்றை எப்படி தொடர்றது, அதுக்கு பிராது எழுதுறது எப்படி, சாட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது எப்படி, வேற விஷயங்களை செய்யறது எப்படி என்றது இதுல வரும். சிவில் ப்ரொசீடிங்லையும் அதே தான். சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டை படிக்கிறது. சான்று சட்டம் எடுத்தது, அதாவது குற்றவியல் வழக்குல சரி, குடியியல் வழக்குல சரி, சாட்சியங்கள் தான் முன்வைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், கிரிமினல் வழக்குல சாட்சி வந்து பியோண்ட் ரீசனபிள் டவுட்டா நீங்கள் சான்று வைக்கணும். குடியியல் வழக்குல பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியில சான்று வைக்கணும். அப்ப எதெல்லாம் சான்று, எந்தெந்த சான்றுகளை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று படிக்கிறதான் இந்த சான்று கட்டளை சட்டம். உதாரணத்துக்கு ஒரு சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்கண்டா அது எந்த செக்ஷனுக்களால என்ன நிபந்தனைக்கு அமைய ஒரு சான்றாக முன்வைக்கிறது என்று படிக்கிறது தான் எவிடன்ஸ். கமர்ஷியல் லோ 1 ஒரு கம்பெனியை எப்படி கூட்டிணைக்கிறதுன்றதும், ஒரு பங்குடைமை வியாபாரத்தை எப்படி கொண்டு போறதுன்றதும், ஒரு முகவராண்மை எப்படி இருக்குன்றதை படிக்கிறதும் தான் கமர்ஷியல் லோ 1. கமர்ஷியல் லோ 2 சொல்லிட்டேன், கன்வேயர் சொல்லிட்டேன், இஞ்சால மிச்சம் சொல்லிட்டேன். இந்த 8 பாடமும் தான் நாங்கள் ஃபைனல் இயர்ல படிக்க போற விஷயம். அப்ப லோக்கல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலி இதுல இருக்காக்க கூட ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. அதை விட வேறு யாக்களையும் இருக்கிறீங்கள் எனக்கு தெரியும். ஆகவே நீங்கள் கட்டாயம் ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் டிராஃப்டிங் அண்ட் ஸ்டாட்யூட்டரி இன்டர்பிரிட்டேஷன் நாங்கள் படிக்கிறோம். அதை விட வேறு இன்னொரு பாடமும் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் அதுல கூட மினக்கடையில, ஏன்னா அந்த பாடத்தை நான் படிப்பிக்க போறதும் இல்லை. சரி, அப்ப 8+1 அப்ப பாடம் தெரிஞ்சிட்டு அப்ப நாங்கள் ஒரு ரைட் இதைத்தானே படிச்சிடலாமண்டா. எக்ஸாம் எப்படி இருக்கும்? சாதாரணமா ஓப்பன் யூனிவர்சிட்டியில அப்படியே ஒரு ரேஸ்ல ஓடின மாதிரி பிராக்டிஸ பண்ணி போட்டு கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு காலை நீட்டி ஓடலாமான்னு நினைச்சிங்களா, அதுதான் தப்பு. 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினாத்தான் நீங்கள் பாஸ். சரி, முதலாவது கேர்டில்ஸ். நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் 40 மார்க்ஸுக்கு மேலே எடுக்கணும். அதான் கேர்டில்ஸ்ல 40 போட்டு விட்டுருக்கிறேன். இதுல எவிடன்ஸ்ல 40க்கு மேலே எடுக்கிறதெல்லாம் கன பேர் திணறது. அடுத்தது கமர்ஷியல் லோ 1, அதுக்கு பின்னால சிவில் லோ 1, அதுக்கு பின்னால கிரிமினல். இப்படி அந்த ஓர்டர் இருக்குது. நான் அந்த பழைய ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்கள் எக்ஸாம்ல பாஸ் பண்ணினதுல இருந்து இதை சொல்றது. சரி, அப்ப எல்லாத்திலையும் 40 மார்க்ஸுக்கு மேலே எடுத்துட்டா காணமாண்டா. அங்கதான் ரேஸ்ல எப்படி கேர்டில்ஸ வச்சாங்களோ அதே மாதிரி ரிலேயும் கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாங்க. நீங்கள் 40 எடுத்தா காணும், ஆனா டோட்டல் 400 மார்க்ஸ் எடுக்கணும்டா. ஒரு பாடத்துக்கு 50க்கு எடுக்கணும். நீங்கள் ஒரு பாடத்துல 40 எடுத்தீங்களா, இன்னொரு பாடத்துல 60 எடுக்கணும். அப்போ ஒரு ஆள் விட்டா மற்றால் இழுத்து கொடுக்கணும். இதுதான் இந்த ரிலேயில வாரது. சரிதானே? எக்ஸாம் பாஸ் ஒரு பாடத்துல, அதாவது ஃபைனல் இயர் அட்டோர்னியட் லோ பாஸ்ன்றதுக்கு ஒரு பாடத்துல 40க்கு மேலே எடுக்கணும். எல்லா பாடத்துக்கும் 50 அவரேஜ் வரணும். அல்ல டோட்டல் மார்க்ஸ் 400 வரணும். அதை நான் விளங்கப்படுத்துறேன். அதுல ஒரு சின்ன ஒரு ஆறுதல் பரிசு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன மாதிரி என்று சொன்னா 1 minor fault அக்செப்ட் பண்ணப்படும். அதாகப்பட்டது ஒரு பாடத்துக்கு மட்டும் நீங்கள் 30 மார்க்ஸ் எடுத்து டோட்டல் 400க்கு மேல இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாடத்தை மட்டும் எடுத்து கொடுக்கணும். மேஜர் ஃபால்ட் ஒன்று விட்டீங்கள் என்று சொன்னா, அதாவது ஒரு பாடத்துக்கு லோ 29க்கு குறைவாக அல்லது 2 பாடத்துல மைனர் ஃபால்ட் 30 மார்க்ஸுக்கும் 40 மார்க்ஸுக்கும் இடையில எடுத்தீங்களா, அந்த பிரின்சிபல் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு பாடமா ஷாப்பிங் செய்து பாஸ் பண்ணிடலாது. பாஸ் பண்ணினா 8 பாஸ் பண்ணணும், இல்லாட்டிக்கு 8 திருப்பி எடுக்கணும். இதுல சொன்ன விஷயத்த உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எழுதியிருக்கிறேன். 1 சப்ஜெக்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் 40. நீங்க அது ஜென்ரலா இருக்கு. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும்டா 8 பாடத்துக்கும் 40 மார்க்ஸ் அல்லது 40 மார்க்ஸுக்கு மேலே எடுக்கணும்.
இந்த 8 பாடத்தின்றையும் டோட்டல் மார்க்ஸ் 400 இருக்கணும். அதாவது 50 8ஆல பெருக்கினா தான் இந்த 400 வரும். பிறகு இங்க பாஸ் மார்க்ஸ் 40 போட்டு 40 8ஆல பெருக்கி 320 பிழையா இணைக்க வேணாம் என்றதுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். இவ்வளவும் எடுத்தா நீங்கள் 8 பாடமும் பாஸ். இந்த கண்டிஷனை நீங்க இதுல முதலாவது கண்டிஷனையோ 2வது கண்டிஷன்லயோ ஏதாவது ஒன்றை ஃபில்பில் பண்ணாட்டிக்கும் நீங்கள் ஃபெயில். 8 பாடமும் திருப்பி எடுக்கணும். அப்போ ஒரே ஒரு விதிவிலக்கு தந்திருக்கிறாங்க. ஓன்லி 1 சப்ஜெக்ட் மார்க்ஸ் பிட்வீன் 40க்கும் 30க்கும் இடையில இருக்கணும். மிச்ச 7 பாடத்துக்கும் உரிய மார்க்ஸ் 40 அல்லது 40க்கு மேலே இருக்கணும். அந்த 8 பாடத்தின் கூட்டுத்தொகையும் 400க்கு மேல இருந்தா நீங்கள் எந்த ஒரு பாடத்துக்கு 40க்கும் 30க்கும் இடையில எடுத்தீங்களோ அந்த ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தா பாஸ். அதுக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு, அதாவது 2 அட்டம் தருவாங்க. நீங்க கனகாலமும் விட ஒரு வருஷத்துக்கு வர ப்ராப்பரும் ரிப்பீட்டும் அந்த 2 அட்டமுக்களையும் அதை எடுத்து பாஸ் பண்ணி கொடுக்கணும். இல்லை என்று சொன்னா நீங்கள் மறுபடியும் 8 பாடம் எடுக்கணும். அதாகப்பட்டது இதுல 8 பாடமும் ஒரு டீம் மாதிரி உங்களுக்கு கிளித்தட்டு அல்லது கிளிப்பூர்ன்றது விளையாடி இருக்கும். உங்களோட டீம்ல ஒரு ஆள் அவுட் என்றாலும் எல்லாரும் அவுட் என்றிட்டு அப்படியே போவீங்க. இது ஓப்பன் லோ காலேஜ்னு ஒரு ரிசல்ட். இந்த கேண்டிடேட் ஃபெயில். ஏன் ஃபெயில் என்று தெரியுதா யாருக்காவது? டோட்டல் மார்க்ஸ் 388 எடுத்திருக்காரு, அதுல இருந்து ஃபெயில். மிச்ச 8 பாடத்தையும் பாருங்க. 44 53 41 40 49 45 71 45. ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெத். இது ஏன் ஃபெயில்? ஒரு பாடத்துல அவர் 37 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இதுல அடுத்தது கீழே உள்ளது பாருங்க. 39 194. இது கிரிமினலுக்கு 80 மார்க்ஸ் எடுத்திருக்கிறார். அவரேஜ் 56.75 எடுத்திருக்கிறார். 454 எடுத்திருக்கிறார். ஆனா இங்க 305 கமர்ஷியல் லோ 1 விட்டுருப்பாரு நினைக்கிறேன். கமர்ஷியல் லோ 1 ஆள் விட்டுட்டார். மெட்டால பாருங்க 54.25. அவரும் கமர்ஷியல் லோவிலான் விட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட இவர் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வேலையை விட்டுட்டு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருந்து படிச்ச. அப்ப அந்த நீங்க நல்ல எஃபோர்ட் கொடுத்தா பாஸ் பண்ணலாம். நீங்க கொடுக்குற எஃபோர்ட் பத்தாட்டிக்கு நீங்கள் ஃபெயில் பண்ணுவீங்க. மற்றபடி லோ காலேஜ் வெட்டிட்டு அது இதென்று கதைக்கிறதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மற்ற உங்களோட கையெழுத்தையும் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அவசரத்துல திருத்தேக்க கையெழுத்த வடிவில்லாட்டிக்கும் உங்களோட மார்க்ஸை கொண்டு போகும். அடுத்த இங்கால பாருங்க, இது ஃபெயில். ரிஃபர்ட் பாஸ விடுங்க. இதுல 52க்கு மேல அவரேஜ் எடுத்திருக்குது. இங்க ஒரு பாடத்தை பாருங்க 29. சரிதானே? அப்ப அவரேஜ் 52, அவரேஜ் 52 400க்கு மேல. இங்க ஒரு பாடத்துக்கு 33 எடுத்து வச்சுக்கிறார். இது ரிஃபர்டுக்குரியது. இங்க ஒரு பாடத்துக்கு 29. அப்ப 2 கேட்டகரி வந்துட்டுது. ஆகவே இவர் ஃபெயில். இதுல பாருங்க 2 அவரேஜ் 50க்கு மேல இருக்கும். எஸ் 53. 2 பாடத்துக்கு 35 இருக்கு. ஆகவே 2 பாடத்துக்கு 35க்கு 40க்கு இடையில எடுத்தா ஃபெயில். நான் உங்களுக்கு இந்த பாடம் படிக்கும் முதல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒருக்கா எதிர்நீச்சல் என்ற படத்தை பார்த்துட்டு அடுத்த இதுல தான் உங்களுக்கு எப்படியான கேள்வி இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு எப்படி சுள்ளுக்கு வச்சு எடுப்பாங்களன்றதை காட்டுறேன். இந்த கேள்வியை பாருங்க. இதுக்கு எதுக்கு கேறுவீங்க? பேர்டுக்கு. அந்த மூவபிள் என்ற சொல் ரெண்டும் கிரேன் தான். அந்த மூவபிள் எண்டேக்க அப்ப இந்த மூவபிள் என்ற சொல்லுக்குரிய சரியான அர்த்தத்தை தெரிஞ்சாதான் நீங்கள் இதுக்குரிய சரியான விடையை போடலாம். கேள்விகள் இப்படியாத்தான் இருக்கு. 19 140 அந்த பாருங்க, இது எனக்கு தெரியும். இந்த ஆள 80 மார்க்ஸ் கிரிமினலுக்கு எடுத்தது. கிரிமினலுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதே நேரத்துல இவ்வளவு சொல்லிவிட்டு 25 எடுக்கிறாக்களும் இருக்கணும். இந்த பாருங்க 18 எடுத்தாக்களும் இருக்கணும். 71 கிரிமினலுக்கு நல்ல மார்க்ஸ் வரும்.
சரி, இதுல எக்ஸாம் எப்படி நடக்கும், உங்களுக்கு என்ன பாடம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டேன். பாஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேப்பர் எப்படி என்று சொல்லிட்டு போறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா பேப்பரும் 3 மணித்தியாலம் தான். அத கேள்வி பேப்பரை 2 பாட்டா 3 பாட்டா 2 பாட்டா பிரிக்கிறீங்கன்னு பார்த்தா சிவில் 2க்கும் அக்கவுண்ட்ஸுக்கும் 2 பாட்டா பிரிப்பாங்க. எவிடன்ஸுக்கும் கொம்பனுக்கும் லிட்ரலி எஸ் பேப்பர்ல பிரிச்ச மாதிரி இருக்காது. ஆனா அது ஒரு பிரிவு இருக்கும், கட்டாயம் என்ற மாதிரி இருக்காது. சாதாரணமா ஒரு பேப்பர்ல 9 கேள்வி இருக்கும். அந்த 9 கேள்வியில ஒரு கேள்வி கட்டாய கேள்வியா இருக்கும். அதுக்குரிய மார்க்ஸ் 20 மார்க்ஸ் ஆக இருக்கும். அதை விட நீங்கள் 5 கேள்வி செய்யணும். அப்ப மொத்தமாக 6 கேள்வி செய்யணும். முதலாவது கேள்விக்கு 20 மார்க்ஸ், மிச்சம் ஒவ்வொரு கேள்விக்கும் 16 மார்க்ஸ், டோட்டலா 100 மார்க்ஸ் வரும். இதுதான் பெரும்பாலான பேப்பர் என்ற ஸ்ட்ரக்சர். ஆனா இதுல முதலாவது விதி விலக்கு சிவில் 1ல வரும். 8 கேள்வி தருவாங்க. முதலாவது கம்பல்சரி கேள்வி. இந்த கம்பல்சரி கேள்விக்கு 55 மார்க்ஸ். அதை விட 3 கேள்வி தருவாங்க. அதுக்கும் அதை விட 3 கேள்வி செய்யணும். அதுக்கு 15 மார்க்ஸ். அப்ப இதுல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நேரத்தை எப்படி அலோகேட் பண்றது. 6 கேள்வி என்றா ஒவ்வொரு கேள்விக்கும் அரை மணித்தியாலம் வேண்ட மாதிரி நினைச்சிருந்தா இல்ல, முதலாவது கேள்விக்கு கொஞ்சம் நேரத்தை கூட கொடுக்கணும் மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது கேள்விக்கு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்தை எடுத்து நீங்கள் செய்யலாம். அந்த ஐடியா எடுக்கிறதுக்காகத்தான் இது தந்திருக்கேன். மிச்சம் எல்லாத்தையும் நான் அதே மாதிரி விளங்கப்படுத்த மாட்டேன். இங்க பாருங்க, டோட்டல் கேள்வி 4 செய்திங்களா போதும். சிவில் 2ல பாத்தீங்கன்னா 2 பாட்டா பிரிச்சிருக்கு. 2 பாட்டுலையும் 2 கம்பல்சரி கேள்வி இருக்கு. கம்பல்சரி கேள்வி என்று வந்தா நீங்கள் அது சாய்ஸ் விட்டுட்டு போகலாது. சாய்ஸ் இல்ல, விட்டுட்டு போகலாது. ஒவ்வொரு கேள்விக்கும் 20 மார்க்ஸ் வரும். இந்த 2 கம்பல்சரி கேள்வியை செய்துட்டாலே 40 மார்க்ஸ் வந்துடும். ப்ரொஃபஷனல் எதிக்ஸுக்கு இது பார்த்தீங்களன்னு சொன்னால், அக்கௌண்ட்ஸுக்கு கம்பல்சரி கேள்விக்கு 30, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு 20, அப்போ 2 கம்பல்சரி கேள்விக்கும் 50, புக் கீப்பிங்கில் வர அடுத்த 2 கேள்விக்கும் 10, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் செய்ய வேண்டிய அடுத்த 2 கேள்விகளுக்கும் 15. உங்களுக்கு அவரேஜ் எடுக்கக்கூடிய பாடங்கள் என்று கொஞ்சம் இருக்குது, ஃபெயில் விட பண்ணக்கூடிய பாடங்கள் என்றதை சொல்லிட்டேன். அப்ப அந்த பாடங்களுக்கு டார்கெட்டை 40 வச்சா உங்களுக்கு 50 வச்சா உங்களுக்கு 40 மார்க்ஸ் வரும். 2வதுக்கு நீங்க 70க்கு டார்கெட் வச்சீங்களா 60 வரும். எடுக்க இயலாதண்டு இல்லை, உங்களுக்கு 60 40 வந்தாலே அவரேஜ் 50 வந்துடும். எல்லாத்துக்கும் 50 எடுக்கலாம் என்றதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் பெரும்பாலான கிரௌட கதைக்கிறேன். சில பேர் இருக்கிறோம் எல்லாத்தையும் பக்காவா ஊதி தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல அவரேஜ் 60 எடுத்துட்டு போறாக்களும் இருக்கிறான். அப்ப மாணவர்கள் பல விதத்திலையும் இருக்குது. இந்த பிரசன்டேஷன் கூட போறது இந்த அவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும், இந்த நடுவில் இருக்கிறாக்களுக்கு மட்டும்தான். இதுல பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ், கன்வேயன்ஸ், com2, கிரிமினல், இந்த 4 பாடமும் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கண்டே இருக்குது. கேள்வியெல்லாம் அப்படியே வரும். கிரிமினல்ல கேள்வியை பச்சையா சொல்ல மாட்டாங்க, விடிய பச்சையா சொல்லிட்டு போவாங்க, ஆனா கேள்வியை சொல்ல மாட்டாங்க. கன்வேயன்ஸ் 60க்கு மேல டெஃபினிட்டா எடுக்கலாம். இந்த அக்கவுண்ட்ஸ்ல நேரம் தான் மிகப்பெரிய தடையா இருக்கிறது. ஆகவே நீங்க ஸ்பீடா செய்ய பழகிட்டீங்கன்னா இதுல மார்க்ஸ் எடுக்கலாம். கிரிமினலுக்கு நேரமும் இருக்கு, செய்யவும் கூடியது. கன்வேயன்ஸ்ல மட்டுல வரும். அக்கவுண்ட்ஸுக்கு ஸ்பீடா செய்ய தெரியணும், ஏன்னா அந்த கணக்கு நேரத்தை கொண்டு போகும். அடுத்தது com2 உங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி அதே பேப்பர் மாதிரி எடுக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது எவிடன்ஸுக்கு வாரன். மிக மிக கடினமான எக்ஸாமாக மாணவர்களால கருதப்படுறது இந்த எவிடன்ஸ் தான். இந்த எவிடன்ஸுக்கு நீங்க பெரிய பந்தியா எல்லாம் விடி எழுதணும் இல்லை, ஸ்பொட்டா அந்த செக்ஷனை மட்டும் எழுதிட்டு வந்தா காணும். சிலதுக்கு கேஸ் கேட்டிருந்தா கேஸ் எழுதணும், கேஸ் காட்டிக்கு கேஸ் எழுத தேவையில்லை. அதுக்கு அடுத்தது கம்பெனி லோ 1, அந்த கமர்ஷியல் லோ 1. அதுல இந்த கம்பெனி லோ கம்பெனி ஆக்ட் ஒரு 400-500 செக்ஷன் கிட்ட இருக்கு. ஒரு பரந்த ஏரியா. அதை விட முகவரான இன்சூரன்ஸ்,
பங்குடைமை கணக்கு இருக்கிறதால அப்ப அதால கொஞ்சம் கஷ்டப்படுறதால அவ கொஞ்சம் அதுல வண்ணில தடுமாறு. அடுத்தது சிவில் வண்ணில உள்ள பிரச்சனை ஏண்டா முதலாவது கம்பல்சரி கொஸ்டின் விளங்காம பிழைச்சுதண்டா ஆல் அவுட்டேன் 55 மார்க்ஸ் அது கேரி பண்ணி கொண்டு இருக்கிறது. அங்க போயிட்டுதாண்டா ஆள் ஃபெயில் பண்றதால இந்த சிவில் ஒன்ல ஃபெயில் வர்றது கூட. சிவில் ஒன் கம் டு எவிடன்ஸ். இது சிவில் 2. சிவில் 2 வந்து இது எல்லாத்துக்கும் இடப்பட்ட மாதிரி இதுவும் ஒரு 55-60 மார்க்ஸ் எடுக்கக்கூடியது. நல்ல பாடம். அப்படியே இதுதான் கேள்வி என்று தெரிஞ்சிருக்கு. இதுல உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா முதலாவது கேள்வி கொஞ்ச காலம் அப்பீல் அண்ட் ரிவிஷன் என்று போட்டு அநேகமான டியூட்டர்ஸ் ஒழுங்கான ஆட்கள் இல்லாததால தமிழ் ஆட்கள் கஷ்டப்பட்டது. அது விளங்கின ஆட்கள் நல்லா செய்தவ. இந்த சிவில் 2வும் மார்க்ஸ் எடுக்கக்கூடியது. 5 பாடம் உங்களுக்கு இருக்குது 60க்கு மேலே எடுத்து அவரேஜ கூட்டுறதுக்கு. 3 பாடம் உங்களை விரட்டி கொண்டு நிற்கும். அந்த 3 பாடத்தையும் எப்படியாவது 40க்கு மேல எடுக்க பண்ணிடணும். இது உங்களுக்கு கொஞ்சம் போக போக ஆளுக்கு மாறுபடலாம். இது நான் சொல்றது பொதுவான கருத்துக்கள். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, டெடிகேஷன். அதாவது டெடிகேஷன் என்றா எல்லாத்த லைஃப்லயும் 24 மணித்தியாலம் தான் இருக்கு. ஆத்தியாவது லைஃப்ல 25 மணித்தியாலம் இருக்கா அல்லது 23 இல்ல. அந்த ஒர்க் பண்றாக்கள்டா இப்ப ஒர்க் பண்றாக்களை பட்டன் மட்டும் கதைப்போம். 8 hours அதுல போட்டுது. 7 மணித்தியாலம் நித்திரை போனா 15 மணித்தியாலம் போனா 9 மணித்தியாலம் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போற டிராவலிங் அது இது எல்லாத்துக்கும் போனா 2 மணித்தியாலம் அதுல கொடுத்தே ஆகணும். அப்ப 7 மணித்தியாலம் இருக்குது. இந்த 7 மணித்தியாலத்துல எத்தனை மணித்தியாலம் போனா ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் படிக்க போறீங்கன்றதை நீங்கள் தீர்மானிங்கோ. அப்ப எந்த தாழ்மையான விளக்கம் ஒரு நாளைக்கு இப்ப 3 மணித்தியாலமாவது படிக்கணும். பிறகு அந்த எதிர்நீச்சல் பார்த்தீங்கன்னா அந்த 14வது கிலோமீட்டர் தாண்டினா பிறகுதான் ரியல் சேலஞ்சே தொடங்கும். அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியும். அல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பாடங்கள் எல்லாம் வந்து ஒரு ரியல் சேலஞ்ச் அப்பதான் தொடங்கும். அப்ப நீங்கள் குறைந்தது ஒரு 6 மணித்தியாலம் படிக்க தொடங்கணும். அப்ப எப்படி உங்களுக்கு அன்ப்ரொடக்டிவ் டைமா இருக்கிறது உங்களோட லைஃப்ல ப்ரொடக்டிவ் டைமா மாத்துறதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் ஏதாவது ஐடியாவை தரலாம், பட் நீங்கள் தான் இது தீர்க்கலாமே ஒழிய நான் சில வழியில ஒரு டீ குடிக்க போய் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு வருவேன். ஆனா அது எங்களோட மைண்ட்ல 15 நிமிஷமா தான் இருக்கும். ஆனா ரியலா 1.5 மணித்தியாலம் போயிருக்கும். அந்த 8ல இருந்து 10 மணி மட்டும் படிச்சது 2.5 மணித்தியாலம் படிச்ச நான். ஆனா என் மைண்ட்ல ஏதோ 6-7 மணித்தியாலம் படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உங்களோட ஒர்க் ஆடிட், அதாவது டைம் ஆடிட் ஒன்று நீங்கள் செய்யணும். உங்களோட 24 மணித்தியாலத்துக்கு என்ன நடக்குதுண்டு. இது நான் ஒர்க்கிங் பீப்புளா இருந்தா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. 5 மணிக்கு எழும்பி 7 மணிக்கு இடையில சமைச்சு மனுஷன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லா ஐட்டங்களையும் செய்து 7 மணிக்கு வலிக்கிட்டு 7:30க்கு போய் சமையல் 2 மணித்தியாலத்துக்கு ஃபுல் சமையல் காலமை சாப்பாடும் இரவு சாப்பாடும் முடிஞ்சிடும். 2 ஹவர்ஸுக்கு சமையல் முடிக்கலாமா முடிக்கலாதாண்டு, அல்லது நீங்க வீட்டுல இருக்கிற நீங்க ஃப்ரீயா இருக்கிற நீங்க அது செய்யலாதாண்டு பாருங்க. நான் உங்களுக்கு டைமை சேவ் பண்ண காட்டி தாரணை ஒழிய உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, டைம் என்றது நீங்கள் ஃப்ரீயா இருக்கிற நீங்கள் நிறைய படிக்கலாம். ஒர்க்குக்கு போறாங்களுக்கு 8 hours. அதுல நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலையை விட்டுட்டு படிச்சு மார்க்ஸ் எடுத்தவன் அதுல எங்க ஒரு 8 hours ஒர்க்ல போயிடும். டிராவலிங்ல ஒரு half an hour வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க 2 hours 10 hours போயிடும். சில ஒர்க் ப்ரெஷர்கள் இருந்தா வீட்டை வந்து படிக்கவும் இயலாம இருக்கு. நீங்கள் இந்த ரேஸ்ல இறங்கிட்டீங்கள் என்று சொன்னா உங்களுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் தேவைன்றது லா காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரஃபா தான் சொல்லணும், ஒரு 50,000 ரூபாய் வேணும். எக்ஸாம் ஃபீ என்று சொல்லி ஒரு பாடத்துக்கு 2,500 ரூபாய் படியண்டா 22,500 ரூபாய் வரும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தையோ 2 இடத்தையோ 3 இடத்தையோ படிச்சீங்களா ஒவ்வொருத்தரும் 4,000த்துல இருந்து எனக்கு தெரிய 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணினா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கலந்துதான் சொல்றேன். அப்போ ஒரு பாடத்துக்கு இப்படின்னா அவ்வளோ காசு தேவை. அதை நீங்கள் விரும்பினா படிக்கலாம், இல்லாட்டி விடலாம்.
இதை விட கொழும்பை விட்டு வெளியில இருக்கிற ஆட்களுக்காக எக்ஸாம் எழுத போயிருக்க ஒர்க் பண்றாக்களாண்டா 1 மாதம் லீவ் எடுக்கணும். அதே நேரம் அப்படி லீவ் எடுத்துட்டு கொழும்புல போய் தங்கி நின்று எக்ஸாம் செய்யறதான் நல்லமென்று நான் சொல்லுவேன். அப்போ 1 மாத கொழும்புல அக்கமடேஷனுக்கும் உங்களோட மீல்ஸுக்கும் எக்ஸாம் சென்டருக்கு போய் வர ஒரு ட்ராவலிங் ஃபீ குறைஞ்சது 1 லட்சம் வேணும். அதை விட சில யாழ்ப்பாணத்துக்காரர் நல்ல கேப் வருதுன்னு இந்த முறை யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறோம். ஒருக்க அப் அண்ட் டவுன் போக பஸ்ஸுக்கு 2700 5400. இதை விட உங்களோட ஸ்டேஷனரி அது இது லொடுஸ்கு வந்து வேறு ஏதாவது செலவு வரும். அப்ப இவ்வளவு ரிசோர்சஸை நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு தக்கன மாதிரி நீங்க ஒரு டெடிகேஷனா ஒர்க் பண்ணணும். அந்த டெடிகேஷனா ஒர்க் பண்றது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 hours ஆவது ஒதுக்குங்கோ. அட்லீஸ்ட் 4 hours ஒதுக்க சொன்னான். சில பேர் புறுப்புறுப்பீங்கள் எப்படி 2 மணித்தியாலத்தை கண்டுபிடிக்கிறது. 4 மணித்தியாலத்தை 2 மணித்தியாலம் ஒதுக்குங்கோ. 3 விஷயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கிட்டது. இப்ப இல்லை, நீங்க அதை படிக்க நான் சொல்ல வேண்டிய விஷயம், உங்களோட மனது அமைதியா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், படிக்கிறதுக்கு உகந்த சூழ்நிலை இருக்கணும். இது அந்த அப்ப உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், இந்த 3 ஆரோக்கியமும் எக்ஸாம் செய்யறதுக்கு வேணும். சரி, இதுல அடுத்த கேள்வி இருக்கு. நீங்கள் என்ன கீ இன்ஸ்டிடியூட்டால என்ன பாடம் நடக்கும்? அந்த கீ இன்ஸ்டிடியூட்டால நீங்கள்ன்றது நான் என்னத்த பாடத்தை படிப்பேன் என்று கேட்டிருந்தது. எல்லாத்துக்கும் மேல முக்கியமான கேள்வி, சிலபஸ் முடிப்பீங்களா, சிலபஸ் முடிக்க மாட்டீங்களான்னு. அப்ப அதுல வச்சு போட்டுதான் இந்த 9 பாடத்துல கீ என்று போட்டது அவளாம் நான் படிப்பிப்பேன். அக்கௌண்ட்ஸ்ல கணக்கு எனக்கு செய்ய தெரியும். ஆனா உங்களுக்கு கிளியரா சொல்லி தர்ற அளவுக்கு இப்ப எனக்கு தெரியும். ஆனா எதிக்ஸ் வேணுமெண்டா அது நேரம் இருந்தா செய்வேன், மற்றபடி ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி இந்த 7 பாடம் இந்த 7 பாடமும் நான் செய்து விடுவேன், இதுக்கு மாற்ற மாட்டேன். அடுத்தது நோட்ஸ் தருவேன், ரெக்கார்டிங் தருவேன், ஆக்ட் தருவேன். வேற நீங்க டவுட் கேட்டா கிளாரிஃபை பண்ணுவேன். வேணுமெண்டா நான் இப்படி ஹெல்ப் பண்றேன் நான்ன்றதை உங்களோட சீனியர்ஸ் யார்கிட்டயாவது இருந்தா கேட்டு பாருங்கோ. முதலாவது தொடங்குறதுக்கு யோசிச்சிருக்கிற பாடம் கன்வேயன்ஸ் தான் நான் தொடங்க யோசிச்சிருக்கிறேன். அநேகமா இங்க எல்லாரும் தொடங்குறது சிவில் 1 தான் தொடங்குறது. அதுல பிளெயின்ல பாடப்பரப்பு கரைச்சல் அதை அந்த கொஞ்சம் விளங்கணும்ன்றதுக்காக. பிறகு லோ காலேஜின் ட்ரெண்ட் தெரியாம இருக்குது, ட்ரெண்ட் அறிஞ்சா பிறகு எவிடன்ஸை படிப்பிக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இன்டர்பிரிட்டேஷனுக்கு முன்னுக்கே ப்ரிப்பேர் பண்ணி விட்டுட்டு நண்டா. சரி, 8 ஓகே. சிலபஸ் ப்ளீஸ் சார். சிலபஸ் வந்து உங்களுக்கு அந்தந்த பாடம் வரைக்கும் அந்தந்த பாடத்தின் சிலபஸ் தரலாம். சரி, வேணுமெண்டா உங்களுக்கு உண்டை மட்டும் நான் இப்ப காட்டிட்டு போறேன். வேற ஒரு ஆள் சிலபஸ் கேட்டு நீங்கள் அறிமுகம் போட்டு இது டெவலப் பண்ணது. இது லோ காலேஜால அருணா சார் கொடுத்த சிலபஸ். அதோட என்ன இருக்குன்றது இந்த இப்படியே இந்த சிலபஸ் அந்தந்த பாடங்கள் தொடங்கிக்க உங்களுக்கு தரப்படும். லோ காலேஜ் சிலபஸ் என்னட்ட இருக்கிறது, இதுல என்னென்ன ஸ்டட்யூட் தேவைன்றது இதுல போட்டிருக்கிறேன். ஆகவே சிலபஸ் உங்களுக்கு அந்த பாடத்துக்கு என்னட்ட படிச்சா தரப்படும். இல்லாட்டிங்க சிலபஸ் கேளுங்க, நான் தாரேன். அதுல ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. தயவு செய்து ஓப்பனா கேட்காதுங்க. ரைட். அடுத்தது, நீங்கள் எல்லாரும் கட்டாயம் கையில வச்சிருக்க வேண்டியது எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் வச்சிருக்கணும். அடுத்தது சிவில் ப்ரொசீஜர் கோட் வச்சிருக்கணும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வச்சிருக்கணும், கம்பெனி ஆக்ட் வச்சிருக்கணும். இந்த 4 ஆக்டும் கட்டாயம் வச்சிருக்கணும். கையில எந்த ரெக்கமெண்டேஷன் ஹார்ட் காப்பியா வச்சிருங்கோ. எல்எல்பி எடுத்து எத்தனை ஆண்டுகளுக்குள் அட்டோர்னியட் லோ எடுக்க வேண்டும்? உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர், அதாவது லோ காலேஜ்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு எல்எல்பி டிகிரி இருக்கணும். ஓஎல்ல தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் சி எடுத்தது இருக்கணும். ஓஎல் ரிசல்ட் தயவு செய்து இப்பவே உங்கள்கிட்ட ஓஎல் ரிசல்ட் சீட் எடுத்து வச்சு கொள்ளுங்கோ. அதுவும் அந்த பரீட்சை திணைக்களத்தால வழங்கப்பட்டதான் செல்லுபடி ஆகும் என்று நாங்கள் போய் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ல எடுத்து நாங்கள். அடுத்தது ஸ்கூலால தாரது செல்லுபடி ஆகாது என்று சொல்லப்பட்டது. ஏஎல் ரிசல்ட் சீட் ஏஎல் ரிசல்ட் சீட்டும் தேவை.
ஏஎல் ரிசல்ட் சீட்டையும் ஓஎல் ரிசல்ட் சீட்டையும் எடுத்து வைங்கோ. மற்றது எல்எல்பி எக்ஸாம் எழுதி போட்டு அட்டோர்னியட் லோக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு காலம் இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும். அப்படி ஒரு ரூல்ஸ் இல்லை. நீங்கள் விரும்பின காலம் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வேற ஏதாவது கேள்வி வச்சுக்கிறீங்களா? முடிப்போமா? சார் இப்போ உங்களோட கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? உங்களோட கேள்விக்கு நேர விட வாரன் 2ஆம் தேதி தொடங்குற மாதிரி, 2ஆம் தேதி அல்ல 3ஆம் தேதி, அடுத்த திங்கட்கிழமை தொடங்குற மாதிரி யோசிச்சிருக்கேன். கன்வீனியன்ஸ் தொடங்குவேன். அநேகமான இடங்கள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ என்று போடுவாங்க. அந்த காலத்துல இருந்து எந்த கன்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸை ஃப்ரீயா போட்டு ஒருத்தனும் விளங்கி கொள்ள இயலாது. அந்த கன்வீனியன்ஸ்ல உள்ள 9 லெசன் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் உள்ள ஒரு லெசன் ஃபுல்லா ஃப்ரீயா போகும். அது 3 அல்லது 4 கிளாஸ் போகும். பொதுவா அதான் முதலாவது கம்பல்சரி கேள்வியா வரும். அநேகமாக அது ஃப்ரீயா இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஓகே இவர்கிட்ட படிக்கலாம்னு ஃபீல் பண்ணினா, சார் ஹவு மெனி கிளாஸஸ் per வீக் ஹவர்ஸ் வில் பி? இட்ஸ் டிபெண்ட்ஸ். கிழமைக்கு குறைஞ்சது 3 கிளாஸ், 1.5 hours தான் ஒரு கிளாஸ். என்ன பொறுத்த மட்டும் நல்ல மண்ட மாதிரி நினைக்கிறேன். அதுக்கு மேல இருக்கிறது கஷ்டம். ஆனா நான் படிப்பிக்க தொடங்கினா 2 மணித்தியாலம் மட்டும் போடுவேன். ஆனா உங்களுக்கு 2 மணித்தியாலம் சரி வருமோ தெரியாது. வேறு ஏதாவது? ஓம், இப்ப நான் இங்கிலீஷ் தமிழ் மீடியத்துல நாங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டு இங்கிலீஷ்ல எழுதி வரப்போல தான் என்ன இல்லை எங்களுக்கு அது ஈஸியா இருக்குமா? இல்ல ஃபுல்லாவே இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறது ஈஸியா இருக்குமா? அது வந்து டிபெண்ட் ஆன் த ஸ்டூடெண்ட். இப்ப எவிடன்ஸ் நான் இந்த கதை உங்களுக்கு சொன்னான் தானே. எனக்கு வந்து முதலாவது அட்டம் 17 மார்க்ஸ் வந்தது. நான் படிச்சது முழுக்க தமிழ் மீடியத்துல. பிறகு ஃபைனல் இயர் 3வது அட்டம் எடுக்க மீடியம் மாறி இங்கிலீஷ்ல தான் போய் செய்தேன். எனக்கு அது பெரிய கஷ்டமாயிருக்கே. ஏன்னு சொன்னா எனக்கு தமிழ்ல விஷயம் எல்லாம் விளங்கிட்டுது. பிறகு ஆக்டை பாக்குறது இங்கிலீஷ்லாம் இருக்கு. ஆக்ட் இப்ப தமிழ்ல படிப்பிக்கிறார்கள் விளங்காட்டிக்கு ஆக்டுக்கு போனா இங்கிலீஷ்லாம் இருக்கு. அப்ப இங்கிலீஷை வாசிச்சு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ் விளங்கிடும். கேஸ்லோ இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்ப கேஸ்லோவும் இங்கிலீஷ்ல இருக்கும். அப்ப வாசிக்கிறது சுகமா இருக்கும். கொஞ்சம் எழுதி பார்க்க வேண்டி இருந்தது ஃப்ளோவுக்கு. அதை எழுதி பார்த்தா பிறகு எனக்கு ஈஸியா இருந்தது. தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல எனக்கு எக்ஸாம் எழுதக்கூடியதா இருந்தது. எழுதி 78 மார்க்ஸ் எவிடன்ஸுக்கு எடுத்தேன் நான். ஆகவே அது எனக்கு ஓகேயா இருந்தது. சில பேர் நீங்கள் இங்கிலீஷ்லயே ஃப்ளூவா வந்து கொண்டிருப்பீங்களா. அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறது பெரிய இஷ்யூ இல்லாட்டிக்கு இங்கிலீஷ்லயே படிக்கலாம். முழு ரிசோர்சஸும் இங்கிலீஷ்லாம் இருக்குது லோவுக்கு. தமிழ்ல சரியான குறைவு. நான் இந்த படிப்பிக்கணும் என்று நான் வந்த நோக்கமே தமிழ்ல ஒரு ரிசோர்சஸும் இல்லை. ஒழுங்கா நான் தமிழ்ல படிக்கலாம இருந்தது என்றதாலதான் நான் இந்த தமிழ் மீடியத்துல படிப்பிக்கணும் என்றதையும் தமிழ்ல படிப்பிக்கணும் என்றதுலயும் குறியா இருந்தது. இல்ல அது ஓகே சார். நான் மற்றது கேஸ்ல எழுதும் போது இப்ப நாங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில கொஞ்சம் விரிவாத்தான கேஸ்ல எழுதுவோம். அந்த மாதிரி தேவையா இல்லாட்டி ஹெடிங் கேஸ்லோட கேஸை மட்டும் போட்டா காணுமா? அங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவது இல்லைன்னு அது பாடத்துக்கு பாடம் வேறுபடுமடா. அதாவது அந்த கேள்வியில என்ன பிரின்சிபல் கேட்கிறாங்களோ அந்த ஒரு கேஸ்ல வந்து 3-4 பிரின்சிபல் சொல்லி இருப்பாங்க. அந்த பிரின்சிபலை சொல்ல வேண்டி இருக்கு. சில இதுக்கு வந்து ஃபேக்டரையும் சொல்லி முடிவையும் சொல்லணும். அதாவது வழக்கு நிகழ்வுகளையும் சொல்லி கொமர்ஷியல் லா 2க்கு வந்து கேஸ் எழுத வேண்டிய மிக முக்கியமானது. சிவில் 1க்கும் இடைக்கிடைக்க மெயினா இந்த கேஸ் எழுத வேண்டியது எவிடன்ஸுக்கும் இந்த கமர்ஷியல் லா 2க்கும் கமர்ஷியல் லா 1க்கும். கமர்ஷியல் லா 1க்கு முடிவை மட்டும் எழுதினா காணும். எவிடன்ஸுக்கு முடிவை மட்டும் எழுதினா காணும். கமர்ஷியல் லா 2க்கு ஃபேக்டோட கொஞ்சம் விலாவாரி எழுதணும். அது பாடத்தை பொறுத்து எழுதணும். அந்த இதோட தொடர்பு படுத்தணும். சில நோட்ஸ் அது தெளிவா இருக்காது. பாடத்தை பொறுத்து நீங்கள் கேஸுக்கு முடிவை மட்டும் எழுதணும். 3 முடிவு இருந்தா எந்த முடிவை கேட்கிறான்னு எழுதணும். அடுத்தது சிலருக்கு ஃபேக்டோட முடிவை எழுதணும். எவிடன்ஸ் அல்லது கிரிமினலை தொடங்குன்றதிலும் பார்க்க கிரிமினல் ஒரு சுகமான சப்ஜெக்டடா.
வேணுமென்னா உங்களுக்கு ரெண்டாவது தொடங்கலாம். முதலாவது கன்வேயன்ஸ் தொடங்குறதுல நான் செட் ஆயிருக்கேன். ஆகவே சாரி, கன்வேயன்சிங் தான் நான் முதலாவதா தொடங்குவேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எல்லாம் இருக்குது. நார்மலா முந்தி போன முறையில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்னன்னா, கிளாஸ் தொடங்க முதலே நோட்ஸை போடுங்க சார். அநேகமா அப்படி நடக்காம அந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நோட்ஸ் போடுறது. இந்த முறை நோட்ஸ் ஆக்ட் எல்லாத்தையும் முன்னுக்கு போட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்த அப்புறம் படிப்பிக்கணும் என்ற அந்த ஸ்டைல்ல போய்கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் per subject 16,000, mostly 8 classes. யா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நீங்க சிவாமி நீங்க போட்ட சரி, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த கிளாஸ் 8 கிளாஸ்ல முடியாது. அதை கனவேர் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 15 கிளாஸ் ஆவது எனக்கு போகும். போன முறை போனது. இந்த முறை அதை ட்ரை பண்ணி ஒரு 12 குறைக்கிறதுக்கு பார்த்திருக்கிறேன். அதால எனக்கு சிலபஸ் முடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் பட்டேன். நான் இந்த முறை அநேகமா 12 கிளாஸ் வைக்கிறதா தான் யோசிச்சிருக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி வச்சிருக்கிறீங்களா? இன்னொன்று சார், ஆன்சர் பண்ணக்கெல்லாம் சில இடங்கள் தமிழ் சொற்கள் வராட்டி அதை அதுக்குரிய இங்கிலீஷ் வேர்டை பாவிக்கிறது பிரச்சனையா? பிரச்சனை இல்லை, அதை பாவிச்சே ஆகணும். உதாரணத்துக்கு சூழ்நிலை சான்று எழுதுறதுல பார்க்க சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் எழுதுறது நல்லா இருக்கும். கன்வேயன்ஸ்ல பாத்தீங்களா கெடஸ்ட்ரியல் மேப் இருக்கு, சர்வே பிளான் இருக்கு. இது ரெண்டுக்கும் பாத்தீங்களா நில வரைபடம், நில அளவிடை படம் அல்லது நில வரைபடம் இருக்கு. அப்ப அதை வாசிக்க அங்கால உதாரணத்துக்கு ஜெஃப்னாவில் ஒரு வழக்கு இருக்கும், மட்டக்களப்புல ஒரு வழக்கு இருக்கும், மலையகத்துல ஒரு வழக்கு இருக்கும், கொழும்புல ஒரு வழக்கு. அப்ப மாறிக்கொண்டு போகும். ஆனா நீங்க கெடஸ்ட்ரியல் மேப்பண்டோ சர்வே பிளான் எழுதினீங்களோ தெளிவா அவருக்கு எக்ஸாமினருக்கு விளங்கிடும். ஆகவே இந்த இங்கிலீஷ் சொல்லு கிளாஸ் முடிய ஃபைனல் கிளாஸ் அதை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டும் செய்வீங்களா? ரிவிஷன் கிளாஸ பேஸ் பண்ணி நிரோஷ் நீங்க வச்சு செய்ய சொல்ல கேட்குறீங்க. இந்த முறை எவிடன்ஸுக்கு வச்சு செய்து விட்ட நான் ரிவிஷன் கிளாஸுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் செய்து விடலாம். அது பெரிய இஷ்யூ இல்லை. கிட்டத்தட்ட என்னட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அனுபவ தொகுப்பு இருக்கு. இந்த லோ காலேஜில் ரெவிஷனை 3 கேட்டகரியா நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று நேரடியா கேள்வியை சொல்லிட்டு போவாங்க, இன்னொன்று மறைமுகமா சொல்லிட்டு போவாங்க, இன்னொன்று செட்டாலும் கேள்வியை சொல்லாம போவாங்க. இந்த 3 கேட்டகரி இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணீங்களா சரி. நீங்க ஒரு இது சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போவீங்க, லெசர் இல்லாட்டி எல்லாம் பெரலலா கொண்டு போவீங்க? நல்ல கேள்வி. இதுல 2 ஃபேக்டர் இருக்குது. எந்த விருப்பம் என்னன்னா 2 சப்ஜெக்டை பெரலலா தொடங்கி கொண்டு போகணும். அது உண்டு. ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு விளங்காது வராது. ஒரு லெசன் ஃபுல்லா ஃப்ரீயா எடுத்து விடுவேன். எனக்கு அதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றாக்களும் தொடங்கினாத்தானே அந்த ஃபீல் த டிஃபரன்ஸ் என்ன மோட்டோவே அதுதான். ஃபீல் த டிஃபரன்ஸ், மற்றாக்களோட வித்தியாசத்தை உணருங்கோ. என்ன நல்லா இருந்தா என்னட்ட வாங்கோ, எந்த சரியில்லாட்டி என்னத்தை விட்டுட்டு போங்க. தேவையில்லாம லோயலான்னு உங்களோட லைஃபை அழிக்காதீங்க. உங்கள்கிட்ட அடுத்தது தொடங்குறதுக்கு இடையில ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க. நான் வாய்ஸ் கட் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். கால் எடுத்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி இருக்கிறீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஆசிரியரை சூஸ் பண்ணுங்க, படியுங்க, பாஸ் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் for your hard work and your success. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Good night. Thank you. Okay, sir. Okay, sir. Thank you.